जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् குரு ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு எப்படி இருக்கு? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட மகர ராசி, அவிட்டம் மகர ராசி எப்படி இருக்கு? குரு பயிற்சி. ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜாதகத்துல சனி, ராசிக்கு கரெக்டா 3ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல இப்ப குரு வர்றார். கல்யாண குரு பலன், எல்லா சுபகாரியங்களும் நடத்துறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி பொறுத்தளவுக்கு நிறைய நல்ல பிளஸ் நிறைய இருக்கு. ஸோ கவலை இல்லை. குரு பயிற்சி பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள், நிறைய போற்றத்தக்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் கவலை இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், மகர ராசி பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ஸ்லோவாக அடுத்தடுத்த படி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஏற்கனவே இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள். சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அவங்களால கொண்டு போக முடிஞ்சது. இதே அந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கும் பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து சொல்லலாம், இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் ஒரு லெவலுக்கு இருக்கேன், எனக்கான ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல லேட்டரா தான் உனக்கு எல்லாமே கிடைச்சது, காலத்துல கிடைக்கல. இன்னைக்கும் சில பேர் யோசிக்கிறீங்க, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கலாம், அந்த படிப்பு படிச்சிருக்கலாம், இன்னைக்கும் நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்க சில விஷயங்கள் யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க வருவீங்க, நன்னா இருப்பீங்க. மகர ராசி பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டாம். சகோதரன் சகோதரிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். அந்த கருத்து வேறுபாடுகளை அதோட மறந்துடணும். கூட பிறந்த சகோதரனோ சகோதரி கிட்டையோ நீங்க ஒரு வன்மத்தை கக்கக்கூடாது. ஒரு கெட்ட விஷயத்தை விட்டுருங்க, மறந்துருங்க. அதோட சரி பரவாயில்ல, அதையே சொல்லி காமிச்சுண்டு அதையே பிரச்சனை பண்ணிண்டு வேண்டாம். எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? ஸோ மகர ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சமாவது அந்த தெளிவான சில சிந்தனைகளை கொண்டு வாங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்னா இருக்கு, வேலை விஷயங்களை பொறுத்தளவுக்கு நன்னா இருக்கு, தொழில் விஷயங்கள்லாம் நன்னா இருக்கு. கடன் வாங்காத அளவுக்கு கூடியமான வரைக்கும் கொண்டு வாங்க. கடன் அடைக்கிறதுக்கு பாருங்க. திருமணம் மறுமணம்லாம் நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருடமாக அமையும், சிறப்பான ஒரு வருடமாக அமையும். 80-85% மேல குரு பயிற்சி நன்னா இருக்கு. விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கைகூடி வரும். சில விஷயங்கள்லாம் கைகூடி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
நிலம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ், இடம் சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான சில கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அரசு அதிகாரிகள் இடம் மாறுவார்கள். அரசு அதிகாரிகள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு இடம் மாற முடியாது, இடமாற்றம் இருக்கும், ஆனால் நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு இடம் மாற முடியாது. வேற ஏதோ ஒரு இடத்துல இடம் மாறுவதற்கான மாறுதல் அப்படிங்கிறது உண்டு. மாணவ மாணவிகளுக்கு சிறப்பா இருக்கு. அரசியல்வாதிகள் தங்களுடைய சாட்டையை கையில் எடுத்தது போல் இனிமேல் அவங்க சுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அரசியல்வாதிகள் மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சாட்டை எடுத்து சுத்துறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சியும் வேகமும் விவேகமும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல சிறப்பான ஒரு பங்களிப்பை அளிப்பார்கள். அதே போல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு இந்த வருஷத்துல நல்ல ஒரு பேர் போடுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. கலைத்துறையில நிறைய மாற்றங்கள் வரத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுமை நிதானம் தேவை. மனசை விட்டுறக்கூடாது, என்னடா நமக்கு இது நஷ்டமாயிடுமோ அது நஷ்டமாயிடுமோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய சக்சஸ் பண்ண முடியும். குரு ஸ்லோகம் குரு மந்திரம் நிறைய சொல்லுங்க. அடுத்தடுத்து நிறைய சக்சஸ் பண்ண போறீங்க. நீங்க தான் உங்களுக்கு முதலாளி. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அகலக்கால் வைக்காம ஸ்லோவா போங்க. அகலக்கால் வச்சுட்டு போகாம ஸ்லோவா நிதானிச்சு உட்கார்ந்து பொறுமையா எழுந்துருங்க. சரியா எல்லாம் ஒன்னொன்னா வரும். எடுத்தோடனே தடாமுட்டான்னு பண்ணீங்கன்னா சரியா வராது. பொறுமையா பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. இதை சொல்லுங்க. 5 வாரம் அதிகபட்சம் ஒரு 7 வாரமாவது விளக்கு போடுங்க. போட்டீங்கன்னு சொன்னா உங்க ஜாதகப்படி சிறப்பு. குரு பகவானுக்கு மஞ்சள் துணி வஸ்திரம் சாத்துங்க. சிறப்பா இனிப்பு தானம் கொடுங்க. சிறப்பு. சரிங்களா? சுபம்.